வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். உலக வரலாற்றை நாம் திருப்பி பார்த்தோம்னா பல அரசர்கள் நாடுகளை பிடிச்ச கதையை கேட்டிருப்போம். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையே நடுங்க வச்ச ரோம பேரரசின் மாவீரர்களை தன் அறிவாலும் அழகாலும் வியூகத்தாலும் தன் காலடியில் பணிய வச்ச ஒரு பெண்ணோட கதையை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவங்க தான் எகிப்தின் இறுதி பேரரசி 7வது கிளியோபட்ரா. பொதுவாக கிளியோபட்ரானா உடனே பலருக்கும் ஞாபகம் வர்றது அவங்களோட பேரழகு மட்டும்தான். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கிளியோபட்ராவோட அழகு சாதாரணமானது தான், ஆனால் அவங்களோட அறிவும் பேச்சு திறனும் ஆளுமையும் தான் அவங்கள உலக வரலாற்றின் உச்சத்தில் உட்கார வச்சது. சொந்த குடும்பமே துரோகம் செஞ்சப்போ நாட்டை விட்டு துரத்தப்பட்ட ஒரு பெண் எப்படி மீண்டும் வந்து எகிப்து சிம்மாசனத்தை கைப்பற்றினாங்க? அவங்களோட மரணத்தில் ஒளிஞ்சிருக்கும் மர்மம் என்ன? வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். கிளியோபட்ரா எகிப்து நாட்டில் பிறந்தாலுமே அவங்க ரத்தத்தால் எகிப்தியர் கிடையாது. அவங்க ஒரு கிரேக்க பெண். மாவீரன் அலெக்சாண்டர் எகிப்தை ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவரோட தளபதியான தாலமி அப்படிங்கிறவங்க தான் எகிப்து தாலமி வம்ச ஆட்சியை ஆரம்பித்தார். அந்த வம்சத்தோட கடைசி ராணி தான் இந்த கிளியோபட்ரா. கிமு 69 பிறந்த கிளியோபட்ரா சின்ன வயசுல இருந்தே மற்ற இளவரசிகள் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு அரசியலையும் கல்வியிலையும் பயங்கர ஆர்வம். அந்த காலத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகமாக இருந்த அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் மணிக்கணக்காக உட்கார்ந்து படிப்பாங்க. அவங்களுக்கு வானியல், கணிதம், தத்துவம், மருத்துவம்னு பல துறைகளில் அசாத்திய அறிவு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வம்சத்தில் இருந்தவங்க யாருமே எகிப்து மொழியை கற்றுக்கல. ஏன்னா அவங்க தங்களை கிரேக்கர்களாகவே நினச்சாங்க. ஆனால் கிளியோபட்ரா மட்டும்தான் எகிப்து மொழியை முறைப்படி கற்றுக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் மொத்தம் 9 மொழிகளை சரளமாக பேசக்கூடிய திறமை அவங்களுக்கு இருந்துச்சு. கிளியோபட்ராவுக்கு 18 வயசு இருக்கும்போதே அவங்களோட அப்பா இறந்துடுறாரு. இறக்கிறதுக்கு முன்னாடி என் மகளும் என் மகன் 13 வயது தாலமியும் சேர்ந்து எகிப்தை ஆளணும்னு உயில் எழுதி வைக்கிறாரு. அந்த வம்சத்து பழக்கப்படி அண்ணன் தங்கச்சியோ அல்லது அக்கா தம்பியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நாட்டை ஆளணும். அதனால் இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. ஆனால் 10 வயசு பையனான தம்பியை தன் கைக்குள்ளே வச்சிருந்த பொத்தினோஸ் அப்படிங்கிற முதன்மை அமைச்சரும் தளபதியும் கிளியோபட்ராவோட வளர்ச்சியை பார்த்து பயந்தாங்க. ஏன்னா கிளியோபட்ரா யாருக்கும் அடங்கி போகிறவங்க கிடையாது. அதனால் கிளியோபட்ராவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி எகிப்து மக்களை தூண்டிவிட்டு அவங்கள நாட்டை விட்டே துரத்துறாங்க. வெறும் கையோட காட்டு பகுதிக்குள் துரத்தப்பட்ட கிளியோபட்ரா அழுது புலம்பிகிட்டே இருக்கல. சிரியா நாட்டு எல்லைக்கு போய் அங்கே தங்கி தனக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான கூலிப்படையை திரட்ட ஆரம்பிச்சாங்க. என் நாட்டை நான் திரும்ப கைப்பற்றுவேன்னு சபதமும் எடுக்கிறாங்க. இதே நேரத்தில் உலகத்தையே நடுங்க வச்சுட்டு இருந்த ரோம பேரரசன் ஜூலியஸ் சீசர் எகிப்து வராரு. ரோம் நாட்டு உள்நாட்டு போரில் தோத்து ஓடி வந்த அவரோட எதிரியான பாம்பேயை எகிப்து அமைச்சர்கள் சீசரை ஐஸ் வைக்கிறதுக்காக கொன்று அவரோட தலையை சீசருக்கு பரிசா கொடுக்குறாங்க. ஆனால் சீசருக்கு அது பிடிக்கல. எகிப்தில் நடக்கிற அக்கா தம்பி சண்டையை தீர்த்து வைக்கவே சீசர் அங்கேயே தங்குறாரு. இந்த விஷயம் காட்டில் இருக்கக்கூடிய கிளியோபட்ராவுக்கு தெரியுது. சீசரோட உதவி கிடைச்சா ஒட்டுமொத்த எகிப்தையும் தன் கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அரண்மனையை சுற்றி தம்பியோட காவலாளிகள் நிற்கிறாங்க. கிளியோபட்ராவை பார்த்த உடனே கொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் கிளியோபட்ரா அந்த உலக புகழ்பெற்ற புத்திசாலித்தனத்தை பண்ணுறாங்க. நைட்டோட நைட்டாக ஒரு சின்ன படகுல தன் விசுவாசியான அப்பலோடோரஸ் அப்படிங்கிறவரோட எகிப்து அரண்மனைக்கு வராங்க. தன்னை ஒரு பெரிய படுக்க விரிப்பு அல்லது பாய்க்குள்ளே வச்சு சுருட்ட சொல்கிறாங்க. அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி சீசரோட அறைக்குள்ளே கொண்டு போகிறாங்க. சீசர் முன்னாடி அந்த மூட்டையை அவிழ்த்தப்போ அதுக்குள்ளே இருந்து எகிப்து பேரரசி கிளியோபட்ரா கெத்தா கம்பீரமாக எழுந்து நிற்கிறாங்க. சீசர் தன் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை பார்த்துருப்பாரு. ஆனால் இந்த 21 வயசு பெண்ணோட தைரியமும் இந்த சாணக்கியத்தனமும் அவரை அப்படியே சொக்க வச்சிருது. சீசர் கிளியோபட்ராவோட பக்கமே நிற்கிறாரு. இதை எதிர்த்து அவங்க தம்பி தாலமியின் இராணுவம் சீசரை முற்றுகையிடுது. அதுதான் அலெக்சாண்ட்ரியா போர். இந்த கடுமையான போரில் சீசரின் இராணுவம் ஜெயிக்குது. கிளியோபட்ராவோட தம்பி தாலமி போர்க்களத்தில் தப்பிச்சு ஓடும்போது நைல் நதியில் அவரோட கனமான தங்க கவசத்தோட மூழ்கி பரிதாபமாக இறந்து போகிறாரு. இப்போது எகிப்தோட முழு அதிகாரம் கிளியோபட்ரா கைக்கு வருது. முறைப்படி நாட்டை ஆளணுங்கிறதுக்காக அவங்களோட இன்னொரு குட்டி தம்பியான 14வது தாலமியை பெயரளவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் முழு அதிகாரமும் கிளியோபட்ரா கிட்ட தான் இருந்துச்சு. சீசர் மூலமாக கிளியோபட்ராவுக்கு சீசரியன் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. கிளியோபட்ரா ரோம் நாட்டுக்கு சீசரோட விருந்தினராக போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவங்களை ஒரு மாயாஜாலக்காரியா ஆபத்தான பெண்ணாகவே பார்த்தாங்க.
காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? கிமு 44ல் ரோம் நாட்டு நாடாளுமன்றத்தில் வச்சு ஜூலியஸ் சீசரை துரோகிகள் ஒன்றா சேர்ந்து குத்தி கொள்றாங்க. சீசர் இறந்த உடனேயே கிளியோபட்ராவோட பாதுகாப்பு கேள்விக்குறியாகுது. அவங்க உடனே தன் குழந்தைய கூட்டிக்கிட்டு எகிப்து தப்பிச்சு வராங்க. வந்த வேகத்தில் தனக்கு இடையூறாக இருந்த தன் தம்பியையும் விஷ வச்சு கொள்றாங்க. இப்போ எகிப்தின் ஒரே ஆட்சியாளர் கிளியோபட்ரா மட்டும்தான். ஆனால் ரோம் நாட்டில் இப்போது சீசரோட தளபதியான மார்க் ஆண்டனிக்கும் சீசரோட வளர்ப்பு மகனான ஆக்டேவியனுக்கும் இடையே அதிகார போட்டி ஆரம்பிக்குது. எகிப்தை காப்பாற்றவும் தன் மகனை ரோம் நாட்டின் அடுத்த அரசனாக்கவும் கிளியோபட்ராவுக்கு இப்போ மார்க் ஆண்டனியோட உதவி தேவைப்படுது. மார்க் ஆண்டனி கிளியோபட்ராவை விசாரணைக்காக டார்சஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வர சொல்கிறாரு. அங்கே கிளியோபட்ரா எப்படி போனாங்க தெரியுமா? ஒரு பிரம்மாண்டமான தங்கப்படகு, அதில் ஊதா நிற பட்டு துணிகளால் ஆன பாய்மரங்கள், படகு முழுக்க ஏகப்பட்ட வாசனை திரவியங்களை வச்சு நதியே மணக்கிற மாதிரி பண்ணினாங்க. கிரேக்க காதல் தேவதை ஆஃப்ரோடைட் மாதிரி உடை அணிஞ்சு படுத்துக்கிட்டே வர்றாங்க கிளியோபட்ரா. மார்க் ஆண்டனி எத்தனையோ போர்க்களங்களை சந்திச்ச மாவீரன். ஆனால் கிளியோபட்ராவோட இந்த பிரம்மாண்டத்தை பார்த்த உடனே தன் சுயம் மறந்து காதலில் விழுந்துடுறாரு. அவர் ரோம் நாட்டை மறந்து கிளியோபட்ராவுடைய எகிப்தில் தங்குறாரு. இவங்க 2 பேருக்கும் 3 குழந்தைகள் பிறக்குது. ஆண்டனி ரோம் நாட்டு நிலங்களை எகிப்துக்கும் கிளியோபட்ராவோட குழந்தைகளுக்கும் பிரித்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இது ரோம் நாட்டு மக்களுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்துது. ரோம் நாட்டில் இருக்கிற ஆக்டேவியன் இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறான். மார்க் ஆண்டனி ஒரு எகிப்து பெண்ணோட மோகத்தில் விழுந்து ரோம் நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்டான்னு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறான். ரோம் நாடாளுமன்றம் கிளியோபட்ராவுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து. கிமு 31ல் வரலாற்று புகழ் பெற்ற ஆக்டியம் கடற்போர் நடக்குது. ஒரு பக்கம் ஆக்டோவியனின் பலமான இராணுவம், மறுபக்கம் மார்க் ஆண்டனி மற்றும் கிளியோபட்ராவின் கூட்டு இராணுவம். போரின் நடுவில் ஏதோ ஒரு தவறான புரிதலால் கிளியோபட்ரா தன் கப்பலோடு பின் வாங்குறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மார்க் ஆண்டனியுமே போரை பாதியிலேயே விட்டுட்டு கிளியோபட்ரா பின்னாடியே ஓடி வந்துடுறாரு. தலைவர்கள் இல்லாததால அவங்களோட இராணுவம் கொடூரமாக தோத்து போகுது. ஆக்டோவியன் எகிப்துக்குள்ள நுழையிறான். எகிப்துக்குள்ள ஆக்டோவியனின் இராணுவம் நுழைஞ்ச உடனே கிளியோபட்ரா இறந்துட்டா மார்க் ஆண்டனிக்கு ஒரு தவறான தகவல் போகுது. காதலி இல்லாத உலகத்துல எனக்கு வாழ்றதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி மார்க் ஆண்டனி தன் கத்தியாலேயே தன்னை குத்திக்கிட்டு தற்கொலைக்கு முயல்றாரு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஆண்டனியை கிளியோபட்ரா தங்கியிருந்த ரகசிய அறைக்கு கொண்டு வராங்க. அவரோட கடைசி மூச்சு கிளியோபட்ராவின் மடியில தான் பிரியுது. அடுத்து ஆக்டோவியன் கிளியோபட்ராவை சந்திக்கிறான். அவன் கிளியோபட்ராவை உயிரோடு பிடிச்சு ரோம் நாட்டு தெருக்கல்ல ஒரு கைதி மாதிரி சங்கிலியால் கட்டி இழுத்துட்டு போய் தன் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாட பிளான் பண்ணியிருந்தான். ஒரு பேரரசியாக வாழ்ந்த கிளியோபட்ராவுக்கு அடிமையாக வாழ்றதை விட சாவதே மேல்னு தோணுச்சு. கிமு 30 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி கிளியோபட்ரா தனக்கு ஒரு கூடை நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டு வர சொல்கிறாங்க. அந்த பழக்கூடைக்குள்ள ஆஸ்ப் அப்படின்னு சொல்லப்படுற எகிப்திய விஷப்பாம்பை ரகசியமாக மறைச்சு வச்சுருந்தாங்க. தன் தோழிகளை வெளியே அனுப்பிட்டு அந்த விஷப்பாம்பை தன் மார்பில் கடிக்க வச்சு தன் 39 வயசுலேயே எகிப்தின் கடைசி பேரரசியாக கண்மூடுறாங்க. அவங்க இறந்த உடனே அவங்களோட மூத்த மகனான சிசேரியனையும் ஆக்டோவியன் கொன்னுடுறான். இதோட எகிப்தின் 3000 ஆண்டுகால பாரோக்களின் ஆட்சி முடிவுக்கு வந்து எகிப்து ரோம் நாட்டின் ஒரு பகுதியாக மாறுது. கிளியோபட்ரா இறந்து 2000 வருஷங்களுக்கு மேலாகியும் இன்றைக்கும் உலகத்தில் அவங்கள பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. அவங்க வெறும் அழகால மட்டும் உலகத்தை ஆளலை, அவங்களோட அசாத்திய அறிவு, தைரியம், எதற்கும் துணிகிற மனப்பக்குவம் தான் அவங்கள வரலாற்றின் அழியாத பக்கங்களை வச்சிருக்கு. கிளியோபட்ராவோட இந்த முழு வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.